எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆக்ட்ரஸ் ஜெனிஃபர். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நின்றுட்டு இருக்கிற பிளேஸ் வந்து ஒரு ஷூட்டிங் ஹவுஸ். அந்த ஷூட்டிங் ஹவுஸோட பேர் வந்து மாரன் கார்டன். இங்கே தான் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து லவ் ஸ்டார்ட் ஆகி வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? இது மாதிரி வந்து நிறைய நிறைய இடங்கள் இருக்குது. நாங்கள் நின்று பேசின இடங்கள், நிறைய விஷயம் நிறைய ஷேர் பண்ண இடங்கள் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வாங்க, உங்களுக்கு என்னென்ன இடங்கள் எங்கெங்க என்னென்ன பேசணும் அப்படின்றத நான் காட்டுறேன். சூனியம், ஏவல், தூண்டல், தாண்டல், இதையெல்லாம் விட மோசமானது இந்த காதல். ஸோ இந்த பிளேஸில் வந்து சுற்றி நிறைய சீன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே அப்புறம் இங்கே டிவி பார்க்குற மாதிரியெல்லாம் வந்து சீன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து நாங்கள் ரொம்ப மீட் பண்ணுற இடம் வந்து மேலே தான். ஸோ அங்கே ஒரு பால்கனி இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து பிரேக் டைமில் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் மேலே வாங்க காட்டுறேன். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. ஸோ இதுதான் இந்த பால்கனி அண்ட் இதுதான் இந்த ஊஞ்சல். நாங்கள் உட்காந்து இங்கே பேசிட்டு இருக்கோம். அண்ட் ரொம்ப டர்த்தியாக இருக்குது. அப்போல்லாம் ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. அண்ட் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. இது வந்து சரியாக அவங்க இது பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்படி நின்று நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே பேசிட்டு இருப்போம். எப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், உன்னை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு. சத்தியம் பண்றதே உடைக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் அங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். கல்யாணம் பண்ணிக்கலாமா? will you marry me? அப்புறம் இங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். போடாங்கிறது போய் வேலை இருந்து பாரு. இன்னைக்கு என் வேலை இதுதான். உன்னைய தேடி தான் வந்தேன். இப்படி வந்து ஸ்டாப் பிளாக்ல சொல்லுவாங்கல்ல, இங்க கொஞ்ச நேரம் அங்க கொஞ்ச நேரம், அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான மெமரிஸ். அதெல்லாம் மறக்கவே முடியாது எனக்கு. இங்க வந்ததுமே வந்து அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. இதுதான் சம்டைம்ஸ் இந்த ரூம்ல இருப்பேன், இல்லை அந்த ரூம்ல இருப்பேன். அண்ட் மேக்ஸிமம் அவங்க கீழே ஷூட் நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் இருக்காரான்னு. அப்புறமா வந்து அப்படி ஸ்லோவா சும்மா ஒரு வாக் போற மாதிரி வந்துட்டு அப்புறம் இங்க வந்து நின்று அப்படி பார்த்துக்கிட்டு மேக்ஸிமம் எங்களுக்கு கண்ணில் தான் சைட் எல்லாம் பெருசாலாம் நாங்கள் இது பண்ணிக்கிட்டது கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க சும்மா மேலே வந்து இது பண்ணுறதுக்காக வருவாங்க. லைட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இங்கே வந்து நின்றுப்பாங்க. அப்போ இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ஸ்லோவாக கதவு திறந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டேடி எங்கள் கூட இருப்பாங்க. எங்கள் டேடி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு. அப்படி தான் எங்களை வளர்த்துருக்காரு. ஸோ ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பேசக்கூடாது, செய்யணும். ஸோ அவரை வந்து மீறி நம்ம வரணுன்றது ஒரு ஒரு பெரிய டாஸ்க்கு. அதுவும் வந்து வெளியிலே விட மாட்டார். வெளில போனால் எங்கே போகிறேன்னு கேட்பார். ஸோ வாக் போகிறேன் டேடி அப்படி சொல்லிட்டு தான் ஏமாற்றிட்டு சும்மா வந்து அப்படி பார்க்க முடியும். உன் கூட பேசுறதை என் அப்பா பார்த்துட்டு கொன்னுடுவாரு. அப்படியா? இதனால டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிறதுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து டேடி வருவாங்க. எப்பயாவது டேடிக்கு வேலை இருந்தால் மம்மி வருவாங்க. மம்மி வர நேரில் தான் வந்து மம்மி கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி மம்மி பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போய் பேசிடுறது தான் அங்கே அந்த அந்த இது காமிச்சில பால்கனி. ஸோ அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேடி இருந்தாங்கன்னா அப்படி பார்த்துட்டு நல்ல சைடு விட்டு அப்படின்ட்டு ஓடிடுவேன். அவ்வளோதான். இதுதான் இந்த பிளேஸோடைய சீக்ரெட். இதுதான் என்னுடைய ரூமு. அது சொன்னல, இந்த ரூமு அந்த ரூமு. பட் இதில் தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்போ ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் அதை பராமரிக்கிறதுனால
இப்படி கொஞ்சம் அப்படி ஓட்ட உடைச்சலா இருக்கு. பட் அப்போல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ரூமே ரொம்ப அப்படியே சூப்பரா இருக்கும். இந்த ரூம்ல அப்பாவும் நானும் வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்போம், செஞ்சுட்டு இருப்போம். அப்போ எனக்கு தாட் எப்படி இருக்கும்னா, எனக்கு கீழே அவர் ஷூட்டிங் பண்ணிருக்காரு. சம்டைம்ஸ் அங்கே வந்து நிற்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து நிற்பாங்க. ஐயோ அங்கே நிற்பாங்களா, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, போய் பார்க்கலாமா, முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்க்கவே முடியல அப்படின்னா வந்து சும்மாவே லைட்டிங் பண்ணலாம், இந்த இது எப்படி இருக்கு, பால்கனி எப்படி இருக்கு, பார்க்க வந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு இந்த பால்கனிக்கு வருவாங்க. அவங்க பால்கனியில இப்போ எதுவும் தீம்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சத்தம் போடாத. ஒண்ணும் இல்ல, நான் தான். நான் தானா? ஸோ அந்த பால்கனி பார்த்தீங்களா, இந்த பால்கனியில் தான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து அவர் சப்போஸ் கீழே வந்து ஷூட்டு நடத்திட்டு இருந்தாங்கன்னா இங்கேருந்து எட்டி பார்த்துட்டு பேசுவோம். அதே மாதிரி வந்து அப்பா அதான் இருந்தாங்கன்னா ஓகே, இல்லை அம்மா இருந்தாங்கன்னா எக்ஸ்கியூஸ் கிட்ட வந்து சும்மா பார்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அம்மா கிட்ட எக்ஸ்கியூஸ், என்ன சார் பண்ணுறீங்க, என்ன லைட்டிங் பார்க்க வந்தீங்களா, இந்த மாதிரி ஏதாவது மொக்கையாக பேசிட்டு ஏதாவது பேசணும்ல அவர்கிட்ட. அந்த ஒரு மூமெண்ட் எனக்கு வந்து வேணும் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. ஸோ அவருக்கு அந்த ஒரு விஷயம் வேணும், அதனால சும்மா அப்படி பேசிட்டு கடகடன்னு பேசிட்டு ஓடுறோம். ஸோ இப்படி தான் அது லவ்லி மெமரிஸ் இதெல்லாம். ஜெனி, என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கிறியா? உன் நம்பர் என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த பிளேஸ் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஹோல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோட ஒரு சீன் இருந்தது. அப்போ வந்து அவங்க கேமரா வச்சுட்டு நின்றுட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே வந்து நான் சென்டரில் உட்காந்துட்டு வந்துட்டு இங்கேருந்து எங்களுக்கு ஐ கான்டாக்டாக இருக்கும். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் படிப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அம்மாக்கு ஒரே புள்ள, உலகம் சுற்றும் வாலிபன், ஆனா அக்மார்க் கேரக்டர். பேச மாட்டோம், ஸ்பாட்டில் ரொம்ப பேச மாட்டோம், பட் ஐ கான்டாக்ட் மட்டும் இருக்கும். ஸோ 2 பேரும் ஐ கான்டாக்ட்லேயே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த பிளேஸ் என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு பிளேஸ் இது. இந்த பிளேஸ் வந்து எனக்கு மறக்க முடியாத பிளேஸ். ஏன்னா இந்த பிளேஸில் வந்து அவங்க ஷார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ நான் சரியா பண்ணல, ஏன்னா சம்திங். அப்போ அவர் மேல எனக்கு கோவம் வந்துருச்சு. அவரும் டக்குன்னு கத்திட்டாரு. உன் பின்னாடி நான் சுத்தின ஒவ்வொரு மணித்துளி மாரடிப்பு வந்தாலும் மறக்க மாட்டேன் கண்மணி. மாட்டாங்க சார் அவனா. ஸோ அந்த ஒரு 3 hours வந்து நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. அதனால எனக்கு இந்த இடம் பார்த்தாலே கோவம் வரும். இங்க வந்து இந்த இடத்த பார்த்தாலே அவ்வளோ கோவம் வரும். இங்க ஒரு மாதிரி எனக்கு அன்ஈஸியாவே இருக்கும் இந்த இடத்த பார்த்தாலே. நான் எப்போ டெய்லி ஷூட்டிங் வந்தாலும் இந்த இடம் பார்த்தா இன்னும் கோவம் வந்துடும். இங்கதானே சண்டை போட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ சண்டை போட்ட இடம் இதுதான். அப்படியே காட்டு. அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்களா? என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. எப்ப போறானுங்க? ஆரம்பிக்கும் போது போயிடுறானுங்களா இல்ல இடையிலேயே போயிடுறானுங்களா?